ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆத்மீக சக்தி. நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே நடிகர்கள். இந்த பூமியில நம்ம நடிக்கிறோம். இந்த நாடகம் அது ஒரு 5000 வருடம். ஒரு நாடகமும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு கதை போக 5000 வருடம் எடுக்கிறது. இந்த ஒரு கதையில நானு நீங்கள் எல்லாருமே இதுல சிக்கி கொண்டிருக்கோம், நடிக்கிறோம். யார் நடிக்கிறாங்க? உடம்புகள் இல்லை, ஆத்மாக்கள். இப்ப நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த டிராமா கதை என்னது? அது எப்படி ஆரம்பத்துல இருந்தது? பிறகு எப்படி அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வேற மாதிரி ஒரு வர்ணத்துல வந்துருச்சு. கடைசியில எங்கே போறோம், எதுக்கு போறோம், எப்படி போறோம்னு ஒண்ணுமே தெரியாம நம்ம இத்தனை நாளும் இந்த டிராமால நம்ம நடிச்சுக்கிட்டே வந்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆத்மா நடிகர்ன்னு சொல்றோம். அது எப்படி அதற்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வந்து அது எப்படி நடிக்கிறது, பிறகு அது என்னென்ன எல்லாம் தவறு செய்யறது, எதுக்காக தவறு செய்யறது, நாலாபுறத்துல இருக்கிற மனிதர்களும் அதுக்கு தவறான எண்ணங்கள் கொடுத்தாங்க. பிறகு சூழ்நிலையும் ஒன்னொன்னா போக அந்த ஆத்மாக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு சக்தி இல்லாம ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நிலையில வந்துடுச்சு. பலகீன நிலையில அந்த ஆத்மா வந்துடுச்சு. கடைசியில யார் சொல்றது கேட்கறது, எது உண்மை, எங்க உண்மை, யாரோட உண்மைன்னு ஒன்றும் தெரியாம எப்படி இந்த ஆத்மா இந்த டிராமால சிக்கி கொண்டு தத்தளிக்கிறது. இதை பார்த்து நம்ம கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கொள்றோம். காரணம், எங்க நான் தவறு செய்தேன், எதுக்காக தவறு செய்தேன், எப்படி செய்தேன், அதுல இருந்து நான் வெளியாகணும்னா என்ன செய்யணும்னு இன்றையோட கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். நான் இந்த கதைய துவாபர யுகத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எந்த யுகம்? துவாபர யுகம். இது மூன்றாவது யுகம். சத்யுகம் கிடையாது, திரேத யுகம் கிடையாது, இது துவாபர யுகம். துவாபர யுகத்துல ஆத்மா ஆரம்பத்துல எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்வர்க்கத்துல ஆத்மா நிறைய மனதை பாவிக்க தேவையில்லை. இது நினைக்கணும், அங்க போகணும், இந்த மணிக்குள்ள நான் அங்க தயாரா இருக்கணும், இப்போ சாப்பிடணும், இப்போ அவங்கள நான் சந்திக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் எல்லாம் ஸ்வர்க்கத்துல கிடையாது. அதே போல ஸ்வர்க்கத்துல இந்த புத்தின்னு சொல்றோமே, அதையும் நிறைய ஆத்மா பாவிக்காது. காரணம், இது சரியா இல்லையா, செய்யணுமா இல்லையா, இப்படியா அப்படியான்னு யோசிக்க தேவையே இல்லை. ஆகவே ஸ்வர்க்கத்துல எது நிறைய பாகம் நடிக்கிறதுன்னா, இந்த மனம், புத்தி, சன்ஸ்காரம்னு சொல்றதுல இந்த சன்ஸ்காரம் தான் நிறைய பாகம் நடிச்சது. எப்படி? ஆரம்பத்துல ஆத்ம உலகத்துல இருந்து கீழே இறங்கி வர பொழுது அதோட சன்ஸ்காரம் ஃபுல் சத்தோ பிரதான். நல்லபடியாக அந்த நடிப்பை நடிச்சது. புத்தி பாவிக்க தேவையில்லை ஸ்வர்க்கத்துல, மனதையும் பாவிக்க தேவையில்லை. இப்போ இன்னைக்கு இந்த ஆத்மா துவாபர யுகத்துல ஒரு உடம்புல பிறவி எடுத்திருக்கு. அப்போ அதோட ஆத்மா எப்படி இருக்கு? அந்த ஆத்மாவோட நம்ம அதோட ஸ்திதியை பார்க்கணும்னா, மனம் நிறைய அதை பாவிக்கல இத்தனை நாளும். அதோட புத்தியும் இத்தனை நாள் நம்ம பாவிச்சதில்ல. சன்ஸ்காரம் தான். ஆனா இப்போ சன்ஸ்காரம் துவாபர யுகத்துல பாதி சக்தி சொர்க்கத்திலேயே அது பாவிச்சாச்சு. இப்ப பாதி சக்தி தான் இருக்கு துவாபர யுகத்துல. சோ இந்த சம்ஸ்காரம் ஆத்மாக்குள்ள
பாதி சக்தி 50% நம்ம வச்சிருக்கோம். அப்போ இந்த மனதை பாவிக்க தேவைப்படுறது பத்தாது. இருக்கிற சம்ஸ்காரம் பத்தாது. அது ராஜோ பிரதான் சம்ஸ்காரம் பத்தாது. ஆகவே மனதை பாவிக்க தேவைப்படுறது. அப்போ மனம்னு சொன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனமும் உடம்பும் ஒரே நெருக்கமா ஒரு சகோதரத்துவத்தை வச்சிருக்கு. மனம் ஆத்மா கிட்ட எந்த செய்தியும் கேட்காது. உடம்பைதான் பார்க்கும், ஐம்புலங்களை தான் பார்க்கும். ஆகவே மனமும் உடம்பும் ஒன்னா சேர்ந்தால் இந்த ஐம்புலங்கள் கொழுப்படி செய்ய தொடங்கிடும். சம்ஸ்காரம் பாதிதான், 50% தான் அதுல இருக்கிற சக்தி. இப்ப மனம் உடம்பை பார்க்க தொடங்கிருச்சு. இவங்க பார்க்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்ல பணக்காரங்க, இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, இவங்க அப்படி அப்படின்னு உடம்புங்களை பார்க்க தொடங்கின உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு கொஞ்ச நேரம் நல்ல நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கோம். ஒரு கொஞ்ச நேரம் உடம்புங்களை பார்த்து அந்த உடம்புங்கள் மேல பற்று, இல்லாட்டி பேராசை, இல்லாட்டி அன்பு, இல்லாட்டி கோபம், இல்லாட்டி வேற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வச்சிருக்கலாம். ஆகவே மனம் உடம்பை பார்க்கிற பொழுது நிறைய தவறுங்கள் செய்யறது. எதுக்காகன்னு நீங்க கேட்கலாம். இத்தனை நாளும் தவறு செய்யறது இல்லை இந்த சொர்க்கத்துல, இப்போ தவறு செய்யறது எப்படின்னா, அவங்க இருக்கிற வீடு நல்லா இருக்கு, என்னோட வீடு அவ்வளவு நல்லா இல்லை, எனக்கு அந்த மாதிரி வீடு வேணும், போட்டியில இறங்கணும். அவங்க பார்க்க அழகா இருக்காங்க, நானும் அழகா இருக்கணும், எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க, என்னையும் பாருங்க நானும் அழகிதான்னு இந்த மாதிரி நம்ம போட்டி போடுறோம். ஆண்கள் எனக்கு பெரிய சம்பளம் இருக்கு, நல்ல அந்தஸ்து இருக்குன்னு அதுவும் அவங்க காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம உடம்பு ரீதியில வர்ற பொழுது என்ன ஆச்சுன்னா, இந்த நல்ல சம்ஸ்காரங்கள் 50%, பிறகு மனம் இந்த உடம்பை பார்த்து, இந்த ஐம்புலங்கள் மூலமா, கண்கள் மூலமா பார்த்து, காதுகள் மூலமா கேட்டு, வாய் மூலமா பேசி, அவங்களோட எல்லாம் கலந்து மனிதர்களோட கலந்து நல்லபடியாகவும் நடிச்சது. சரியான பாதையிலையும் நடிக்காமையும் வந்துடுச்சு. ஆகவே பாதி பாதி துவாபரம்னா ரெண்டும் இருக்கு. அப்ப கொஞ்சம் தவறான பாதையில நம்ம போனா நிச்சயமாக முதல் இந்த சைக்கிள்ல, இந்த டிராமால ஒரு சோகம் வருது, ஒரு பயம் வருது, ஒரு தெளிவு இல்லாம ஒரு தத்தளிக்கிற ஒரு நிலை வருது. அப்போ நம்ம கடவுளை தேடிக்கிட்டே இருந்தோம். அங்கேதான் நம்ம தொடங்கணும். கடவுள் யாரு, இருக்காரா இல்லையா அந்த சரியா தெரியாது, அவருடைய அறிமுகமும் தெரியாது, அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாது, யாரை கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது. ஆகவே ஆத்மா அதே சொந்தமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, இந்த மாதிரி கடவுள் அங்கே ஆகாயத்துல இருப்பாரு, ஆகாய சிங்காசனில இருப்பாரு, அங்கிருந்து பேசுவாரு, ஆகாய வாணி நமக்கு கேட்கும், இதுதான் வேதம், இதுதான் வேதம்னு சொல்றாங்க. சோ ஒரு மாதிரி நம்பிக்கை வச்சிருக்காங்க, பக்தி செய்ய தொடங்கினாங்க. பக்தி ஏன் செய்யறாங்கன்னா, அது திடீர்னு இன்ஸ்டன்ட் ஒரு சந்தோஷம் கொடுக்கறது. இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, அங்க அந்த ஜடமூர்த்திய நல்லா ஜோடிச்சிருக்காங்க, நல்ல அழகா எல்லாம் செய்திருக்காங்க, நல்ல பூஜை செய்யறாங்க, நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அந்த பூஜையிலேயே நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கிற பொழுது நம்ம மனம் திடீர் அந்த சந்தோஷம் அப்படியே பொங்கி வருது. இதுக்குதான் நம்ம எப்படி பாடி இருக்கோம், திருமுருகா என்று ஒரு தரம் சொன்னால் உருகுது நெஞ்சம், பெருகுது கண்ணீர். ஒரு தரம் சொன்னால் உருகுது நெஞ்சம், பெருகுது கண்ணீர். இது உண்மையா அவங்க
அவங்க அனுபவம் செய்தாங்க, உண்மை. ஆனால் மனம் மூலமா அனுபவம் செய்தாங்க. மனம் மூலமா எதுவும் அனுபவம் செய்தால் அது சம்ஸ்காரத்துல அது வச்சிருக்கலாமா இல்லையா, அதுல நிக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. நம்ம கொஞ்ச நேரம் அந்த பக்தியில சந்தோஷமா இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த பக்தி முடிஞ்ச உடனே, அந்த பிரசாதம் எல்லாம் நம்ம வாங்கின உடனே, அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில போனா உடம்புங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே கொஞ்ச நேரம் நல்ல பக்தி செய்தோம், கொஞ்ச நேரம் உடம்புகளை பார்த்து பொறாமை, பேராசை இதெல்லாம் வந்துடுறது, இந்த விகாரங்கள் எல்லாம் வருது. ஆகவே அப்படி இப்படியும் இருந்தோம். ஆகவே நம்ம ஒரு விஷயம் என்ன நினைக்கணும்னா, மனம் மூலமா எதுவுமே நம்ம அனுபவம் செய்தால் அது கொஞ்ச நேரம் தான் நம்ம மனதில் வச்சிருக்கோம். இப்ப நம்ம மெடிடேஷன்ல உட்கார்ந்துருக்கோம், அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ மெடிடேஷன் முடிஞ்சிட்டு அந்த அந்த மெடிடேஷன் ரூம்ல இருந்து நம்ம வெளியில வந்தா யாராவது பார்த்தா அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு அனுபவம் அது அப்படியே உடனே மாயமா போயிடுறது, சாதாரணமா வந்துடுறோம். ஆகவே மனம் கொஞ்சம் நமக்கு தத்தளிக்கிற மாதிரி செய்யறது. ஏன்னா மனதை கட்டுப்படுத்த மிக கஷ்டம். மனம் அங்கே இங்கே அலைப்பாயிருது. பக்தியும் செய்யணும், உடம்பும் வேணும், பக்தியும் நல்லது, உடம்புக்கும் நல்லது நம்ம ரெண்டும் இந்த வளர்த்துக்கிட்டே இருந்தோம் நமக்குள்ள. ஆகவே துவாபர யுகம்னா எல்லாம் ரெண்டு ரெண்டா தான் இருக்கு, நல்லதும் கெட்டதும், தெரிஞ்சதும் தெரியாததும், வேணும் வேண்டாததும் எல்லாம் எடுத்து நம்ம மேல நம்ம போட்டுக்கிட்டோம். துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்துல பக்தி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் நல்ல பக்தி செய்தாங்க, நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் எழுதுனாங்க, நிறைய நல்ல நல்ல பாட்டுங்கள் எல்லாம் கூட அவங்க எழுதுனாங்க. ஆனால் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பாட்டு, இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி பாட்டு. உதாரணம், அவன் அல்லால் புவி மேல அணுவும் அசையாது. அவன் அல்லால் புவி மேல அணுவும் அசையாது. ஒரு அணுவும் அசையாது. கடவுள் யாருன்னு தெரியாது, அவர் தான் ஆற்றுறாரு, எல்லாம் அவர் தான் செய்யறாரு, நல்லதும் அவர் செய்யறாரு, கெட்டதும் அவர் செய்யறாரு. நம்ம ஒன்றும் செய்யறதில்ல. ஆத்மாக்கு எந்த ஒரு கர்ம கணக்கு கிடையாது, எல்லாம் அவரோட லீலைன்னு சொல்லிடுறோம். தவறு, சரி கிடையாது. பாபா சொல்ற, நான் அது என்னோட வேலையா? இந்த செடியில இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் ஆட்டுறது என்னோட வேலையா? அசைக்கிறது என்னோட வேலையா? நீங்களே தான் எல்லாம் செய்யறீங்கன்னு பாபா சொல்ற. நீங்க தான் நடிகர்கள், நீங்க தான் துவாபர யுகத்துல இருக்கீங்க, எல்லாம் என்ன என்ன பழி சொல்லி நீங்க குஷியா இருக்கீங்கன்னு பாபா சொல்றாரு. ஆகவே கடவுள் யாருன்னு தெரியாது, அவர் மேல பழி போட்டுட்டு நம்ம விகாரங்கள் செய்ய நிறைய தொடங்கிட்டோம். அது மட்டும் இல்ல, ஆனா நம்ம ஏதாவது விகாரம் செய்தா உடனே கோயிலுக்கும் போய் நம்ம என்ன சொல்றோம்? சித்தமெல்லாம் சிவமயமே, எல்லாமே உங்களை தான் நான் நினைக்கிறேன், இந்த சேவித்த கரங்களுக்கு பயம் இல்லையேன்னு சொல்றோம். ஆனால் கொஞ்ச நேரம்தான் பக்தி, அதுக்கப்புறம் பிஸ்னஸ், பட்டம், பதவி, பேரு, புகழ், கஷ்டங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நல்ல பாட்டு பாடணும், இன்னொரு பக்கம் என்ன பாட்டு பாடணும்? போறவளே பெண் மயிலே நில்லு கொஞ்சம் நானும் வர்றேன், நில்லு கொஞ்சம் நானும் வர்றேன், ஆசை தீர பேசலாமே. அங்கே சித்தமெல்லாம் சிவமயமேன்னு சொல்றோம். இப்போ அந்த பெண்ணை பார்த்த உடனே, போறவளே பெண் மயிலே நில்லு கொஞ்சம் நானும் வர்றேன், ஆசை தீர பேசலாமே. பாருங்க, ரெண்டு மாதிரி பாடுறோம். ஒரு பக்கம் இங்க, ஒரு பக்கம் இங்க, எங்க நமக்கு தெரியாம நிறைய பாவம் செய்தோம், கடவுளை கூட சரியா தெரியாம இருந்தோம்.
இந்த சமயம்தான், இந்த துவாபர யுகத்துலதான் பரச்சிந்தன், மற்றவங்களை பார்க்க நம்ம தொடங்கிட்டோம். இந்த ஸ்வர்க்கத்துல யாரும் மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு எனக்கு இல்லைன்னு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்காது. அவங்க நல்லா இருக்காங்க எனக்கு இல்லைன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சகோதரத்துவம், அன்பாக, சந்தோஷமாக, அமைதியாக குடும்பத்தை நடத்தினாங்க. அங்க இருக்கிற உலகமும் நல்ல அழகான ஸ்வர்க்கம். ஆனா இப்ப மனிதர்கள் ஒத்தர பார்க்க தொடங்கிட்டாங்க. பாபா சொல்றாரு, பர சிந்தனை, அவங்கள பத்தி நினைக்கிறது, அவங்கள பார்க்கறது பரதர்ஷன், அவங்க சொல்லுறது நம்ம கேட்கறது. உம் உம் என்னது அது? பரமத். நம்மளும் ஏதோ நினைச்சு செய்யறோம். மன்மத். இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே துவாபர யுகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருகிக்கிட்டே இருக்கு. நமக்கு எதுவும் தெரியாம இருந்தா பெரியவங்களை கேட்கிறோம். அந்த பெரியவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. வழி காட்டணும்னா அவங்களுக்கும் தெரியாது. இது செய்யுங்க, இது படிங்க, உபவாசம் இருங்க, யாத்திரைக்கு போங்க, இந்த கோலம் போடுங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க 40 நாள், இந்த மாதிரி செய்தால் உங்க பாவம் எல்லாம் போகும், இங்க குளிச்சா நீங்க பரிசுத்தம் ஆயிடுவீங்கன்னு பல மாதிரி பரச்சிந்தன், பரதர்ஷன், பரமத், மன்மத், இதெல்லாம் துவாபர யுகத்துல நிறைய இருந்தது. ஆகவே மனிதர்களுக்கு பெரிய ஒரு குழப்பத்துல வந்துட்டாங்க. பக்தியும் உண்மையா செய்தாங்க, சந்தோஷம் இருந்தது, நிச்சயமாக இருந்தது, அழகாவும் செய்தாங்க. ஆனா நீண்ட காலம் இல்லாம அவங்க மனம் திடீர் இங்க இருந்து அங்கே போறது, அங்க இருந்து இங்கே வர்றது, மனதை ஒருமுகப்படுத்த முடியாம போச்சு. உடம்பும் அவங்கள நிறைய இழுக்கிறது. எனக்கு ஆரோக்கியம் வேணும், அழகா இருக்கணும், அந்தஸ்து வேணும், இந்த மாதிரி விகாரங்கள் ஆத்மால இந்த துவாபர யுகத்துல இருந்தது. சரி, அப்போ கர்ம கணக்கு எப்படி ஆறுது? நம்ம துவாபர யுகத்துல வர்ற பொழுது நல்ல கர்ம கணக்குங்களும் அவ்வளவு இல்லை, கெட்ட கர்ம கணக்கும் இல்லை. ஆனா இப்போ துவாபர யுகத்துல நம்ம நடிக்க 21 பிறவி நம்ம எடுக்க கெட்ட கர்மத்துல நம்ம வந்துடுறோம். அந்த கர்மத்தை நம்ம தீர்க்க முடியுமா? முடியாது. நமக்கு தீர்க்கிற விதம் தெரியாதே. இப்போ பாபா தானே சொல்றாரு, ஒரே ஒரு விதத்துலதான் உங்க கர்ம கணக்கை நீங்க தீர்க்கலாம். நீங்கள் ஆத்மான்னு நினைத்து என்ன நினைக்கணும், அப்பதான் உங்க கர்மம் எல்லாம் பஸ்மம் ஆயிடும்னு. ஆகவே 21 பிறவிக்கு நம்ம செய்த பாவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய கடனா வந்துருச்சு. பாவ கணக்கு அப்படின்னா என்ன? நிறைய நம்ம பாவம் செய்யறோம். கண்கள் மூலமா, காதுகள் மூலமா, வாய் மூலமா, இந்த உடம்பு மூலமா, புலங்கள் மூலமா நிறைய செய்துட்டோம். அப்ப நமக்கு நிறைய சோகம் வருது, கஷ்டங்கள் வருது, இந்த உடம்பும் கஷ்டம் கொடுக்கறது, நிறைய இந்த வியாதிகள் எல்லாம் வருது. அப்ப நம்ம ரொம்ப கஷ்டத்துலதான் வந்தோம். இந்த கஷ்டம் முடிஞ்சதா? இல்லை. இப்ப நம்ம கலியுகத்துக்கு வந்த உடனே 42 பிறவி இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பாவம் செய்ய தொடங்கிட்டோம். கடவுளோட பக்தி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆர்வம், உற்சாகம் எல்லாம் போயிடுது. இப்போ கொஞ்சம் பொதுவாக நம்ம பக்தி செய்தாலும், ஆசைய செய்தாலும், உண்மையா செய்தாலும், அந்த ஒரு குஷி, அந்த ஒரு கண்ணீர், அந்த மனம் உருகிறது, அதெல்லாம் இப்ப கிடையாது. ஏதோ ஒன்று செய்யறோம். ஆனா அந்த ஆரம்பத்துல மனம் உருகிறது, கண்ணீர் பெருகிறது, எல்லாமே உனக்கு இந்த சித்தமெல்லாம் சிவமயமே, இந்த கைகள் எல்லாம், இந்த கரங்கள் எல்லாம் உனக்கு தான் சேவை செய்யறதுன்னு சொன்னோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? வாரத்துக்கு ஒரு வாட்டி போறோம், போதும். நிறைய காரியங்கள் இருக்கு செய்ய, பணி செய்ய நிறைய இருக்கு, வேற எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. நேரம் இல்லை. அப்ப நம்ம கர்ம கணக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
கூடி 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 சீக்கிரமா இந்த கெட்ட கர்ம கணக்குங்கள் எல்லாம் பெரிய ஒரு சுமைய நம்ம கிட்ட வந்து சேர்றது. ஏன்னா கொஞ்சமா தான் பக்தி செய்தோம், உண்மையா செய்யணும்னா கூட முயற்சி செய்தால் நம்மளால முடியாது. ஆனா அந்த மனதை ஒருமுகப்படுத்த முடியாது, கான்சென்ட்ரேஷன் கிடையாது. பிறகு வேற விதத்துல எல்லாம் நம்ம சிக்கி கொண்டு பரம் பரமத், மன்மத், பரச்சிந்தன், பரதர்ஷன் இதெல்லாம் நம்ம சிக்கி கொண்டு பக்தி செய்ய நேரம் இல்லை, மனமும் அலைப்பாயிருது. ஆகவே ஒரு பேருக்கு தான் ஒரு மாதிரி செய்துகிட்டே வந்தோம். மனசாட்சி சொல்லுறது செய்தாச்சு போதும்னு. ஆனா தூய்மை கிடையாது, உண்மை கிடையாது, அமைதி கிடையாது. கஷ்டங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் இந்த உலகம் ரொம்ப மோசமான நிலையில வருது. திருமணம் செய்யறோம் சந்தோஷமா இருக்கணும்னு, அதுவும் இப்போ இல்லை. பிள்ளைங்க இருந்தா ஒரு சந்தோஷம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம், அதுவும் இல்லை. நல்ல சம்பளம் இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம், அதுவும் இப்போ இல்லை. அப்ப நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்தா நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னா அதுவும் இப்ப கிடையாது. நல்லா அழகா இருந்தாலும் சந்தோஷ வாழ்க்கையை நடத்தலாம்னு நினைச்சாலும் அதுவும் இல்லை. இப்ப வந்து சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பாபா சொல்றாரு, நரக்கத்துல சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா கஷ்டங்கள், விகாரங்கள், பாவங்கள் நீண்ட காலம். அப்போ புத்தின்னு சொல்றது நிறைய வேலை செய்யறது இல்ல. அது வந்து உண்மையை தேடணும்னு கூட உண்மை இல்லையே. இவங்களை கேட்டா இது ஒண்ணு சொல்றாங்க, அவங்கள கேட்டா வேற ஒண்ணு சொல்றாங்க. இந்த புஸ்தகத்தை படிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க, அந்த பக்தி செய்த நல்லதுன்னு சொல்றாங்க. எல்லாமே செய்யறோம், ஒண்ணுமே சரி வரல. ஆகவே துவாபர யுகத்திலையும் கலியுகத்திலையும் மனமும் மனம், எண்ணங்கள், உடம்பு நிறைய அக்கிரமம் செய்யறது. இதுதான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம். துவாபர யுகம், கலியுகம். அப்போ இந்த கலியுகம் கடைசியில பாபா வந்த உடனே என்ன செய்யறாரு உங்களுக்கு தெரியுமா? நம்ம புத்திய எழுப்புறாரு. கல்லு புத்திங்க, கல்லு புத்தி. ஒரு கல்லு புத்திய நீ ஆத்மா என்ன, நீனே உங்க பாவ கணக்கெல்லாம் தீர்க்கணும், பாவ சுமையெல்லாம் குறைக்கணும்னு சொன்னா ஒன்னும் அர்த்தம் இல்லை. அப்ப ஒரு நாளும் பாபா முரளி கொடுத்து அந்த ஞானம் மூலமா சொட்டு சொட்டா அந்த ஞானம் அந்த கல்லு புத்தியில போட்டு போட்டு நாளுக்கு நாலு ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் முரளி கேட்க கேட்க அந்த கல்லு புத்தியில ஒரு சின்ன ஒரு குழி உண்டாருது. கொஞ்சம் அர்த்தம் மாறுது, கொஞ்சம் புரியறது, கொஞ்சம் தெரியறது, கொஞ்சம் அனுபவம் செய்யறது. அப்ப குஷி கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறது. பாபா துவாபர யுகத்துல பாபா என்ன செய்தாருன்னு நமக்கு தெரியும், காட்சிகள் தந்தாரு. ஆனா இப்ப நம்ம சங்கம் யுகத்துக்கு வந்த உடனே ஒரு நாளும் அந்த முரளி நம்ம நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா இந்த ஞானம் வந்து சொட்டு சொட்டா புத்தி இத்தனை நாளும் தூங்கிக்கிட்டே இருந்தது, அதை எழுப்பணும். அப்போ சொட்டு சொட்டா இந்த ஞான ரத்தினங்கள் எல்லாம் நமக்குள்ள வர வர இந்த கல்லு புத்தியில ஒரு சின்ன ஒரு குழி உண்டாகும். அப்ப நம்ம சிந்திச்சு பார்ப்போம், இத்தனை நாள் நான் செய்தது சரியா இல்லையா? உடம்புக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணுமா, ஆத்மாக்கும் நான் கொஞ்சம் கவனிக்கணுமா? யோசிக்கிறது முரளி மூலமா நம்ம யோசிக்கிறோம். எனக்கு எது தேவை, நான் எங்க போகணும், என்னோட கம்யம் எங்க, என்ன நோக்கம், குறிக்கோள் என்ன, எதுன்னு நம்மளே கேட்க சொல்றாரு பாபா. நீங்க தான் எல்லாமே, உங்க நாடகம், நீங்க நடிக்கிறீங்க. எப்படி நீங்க நடிக்கணும், அந்த நடிப்பு எங்கே போய் முடியணும், நீங்க தான் தீர்மானம் செய்யணும்னு பாபா சொல்றாரு. ஞானமும் கொடுக்கறாரு. எப்படி இந்த ஞானத்தை நம்ம செயல்முறையில கொண்டு வர்றது, தாரணை முறையில கொண்டு வர்றது, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாபா சொன்னாரு. கேக்குறீங்களா?
தாரணாதான் தர்மம். தாரணாதான் தர்மம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அதுதான் நம்ம உண்மையான தர்மம். ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர்றது அது வேற. ஆனா நம்ம ஒரு நாளும் நடைமுறை மூலமா 24 மணி நேரம் நம்ம என்ன செய்யறோம், அதுதான் நம்ம உண்மையான தர்மம்னு சொல்றாரு. ஆகவே பாபா சொல்றாரு, உட்கார்ந்து இருக்கிற பொழுது, எந்திரிக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, சாப்பிடுற பொழுது, பணி செய்யற பொழுது ஆத்மான்னு நீங்க நினைங்க. ஆத்மா நடிக்கிறது, நல்ல எண்ணங்கள் வச்சிருங்க. மற்ற அவங்கள ஆத்மாக்களை பாருங்கள், என்ன நினைவு செய்யுங்கள், கோயிச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க, கருணை காட்டுங்க, என்ன நினைங்க, நான் உனக்கு சக்தி தர்றேன், எல்லாமே நான் உதவிக்கு நான் இருக்கேன், என்னையே நீங்க நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. இது ரொம்ப எலிசாக கேட்கறதுக்கு இருந்தாலும் செயல்முறையில கொண்டு வர நீண்ட காலம் எடுக்கும். சில பேர் 50 வருடம் இருந்தாலும் சம்பூர்ண நிலை அடைஞ்சு இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல இருந்தாலும் அவ்வளோ அவங்க கர்மாத்தி நிலைய அடைஞ்சு இருக்க மாட்டாங்க. ஆகவே ஏன் இப்படி கஷ்டமா இருக்குன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, கேளுங்க. நம்ம மனம் இப்போ புத்தி பாவிக்கிறதுனால மனமும் குழப்படி செய்யறது. இத்தனை நாளும் மனம்தான் மகாராஜாவை இந்த உடம்பை ஆட்டி எல்லாம் அதுக்கு கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப புத்தி பாவிக்கிற நேரம் இந்த மனதை நம்ம பாவிக்காம இருந்தா அது தடங்கெல்லாம் வர்றோம். ஆக பழைய எண்ணங்கள், பழைய சம்ஸ்காரங்கள், பழைய கஷ்டங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி நமக்கு கஷ்டம் கொடுக்கும். ஒண்ணு. இரண்டாவது, துவாபர யுகத்துல நம்ம சமஸ்காரம் பாதி சக்தியா தான் இருந்தது. ஆனால் இந்த நரக்கத்துல துவாபர யுகத்திலையும் கலியுகத்திலையும் பாவம் செய்து செய்து அந்த சமஸ்காரங்கள் எல்லாம் இப்போ எல்லாமே கருப்பா எடுத்து தாமோ பிரதான ஆயிடுத்து. அப்போ சமஸ்காரமும் மனமும் சேர்ந்து இந்த புத்திக்கு இப்ப கொஞ்சம் என்ன எதுன்னு தெரியற பொழுது கஷ்டங்கள் கொடுக்கும். ஆகவே ஒரு போர் சண்டைல நம்ம வர்றோம். எந்த மாதிரி போர் சண்டை? ஒரு பக்கம் புத்தி எது சரி எது சரியில்லைன்னு சொல்லுறது, இன்னொரு பக்கம் சம்ஸ்காரங்கள் தாமோ பிரதான், பிறகு மனம், இந்த உடம்பு புலங்கள், பேராசை, இந்த பௌதீக விஷயங்கள், பௌதீக பேரு புகழ், அதெல்லாம் அந்த என்னது அந்த புத்திக்கு கஷ்டங்கள் கொடுக்கறது. ஆகவே இது உண்மையாகவே மகாபாரத யுத்தம், பெரிய போர், நீண்ட காலம். நமக்குள்ளேயே அகநோக்கத்திலே புறநோக்கத்துல ஒண்ணும் இல்லை, எல்லாமே உள்ளேயே நடக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு என்ன எதுன்னு விவரம் தெரிஞ்சால், ஞானம் தெரிஞ்சால் இந்த புத்திக்கு நம்ம சக்தி கொடுக்கலாம். இந்த சக்தி மூலமா, பாபாவோட உதவி மூலமா, இந்த சத்தியம் மூலமா இந்த மனதையும் நம்ம கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணலாம். நம்ம சம்ஸ்காரத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். நேரம் எடுக்கும், நீண்ட காலம். என்னென்ன அதுல அமைஞ்சிருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை அழிச்சிட்டு புது சம்ஸ்காரங்கள், சத்தோ பிரதான் சம்ஸ்காரங்களை நம்ம அதுல வைக்கணும். காரணம், இன்னுமே இங்க இருந்து போனா சொர்க்கத்துக்கு தான் போவோம். அப்ப எங்க இருந்து நல்ல சம்ஸ்காரங்கள் வர்றோம்? இந்த சமயம், இந்த சங்கம் யுகத்துல பாபா என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? இந்த சங்கம் யுகம் மிக மிக விசேஷ, மிக மிக முக்கியமான, மிக மிக நிறைய உங்களுக்கு நன்மை கொடுக்கிற ஒரு யுகம் சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? சம்ஸ்காரத்தை மாத்தணும், மனதை அடக்கணும், கல்லு புத்திய திவ்ய புத்திய மாத்தணும். இந்த 2 பௌதிக கண்கள், ஸ்தூல கண்களை நம்ம பார்க்காம இந்த 3வது கண்ணை நம்ம பார்க்கணும். 3 உலகத்துக்கு போகணும். 3 காலத்தை பத்தி நம்ம
தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம சொந்த டிராமாவின் கதை ஆரம்பம் கடைசி எல்லாம் தெரியறது இது சின்ன விஷயமா? அதுவும் சங்கம் யுகம்னா எத்தனை நாளுங்க நம்ம இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம இருக்கோம். பிராமண வாழ்க்கைன்னா புத்திய பாவிக்கணும், சூத்ர வாழ்க்கைன்னா மனதை பாவிக்கிறோம். ஆனா பிராமண வாழ்க்கையில தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆத்ம உணர்வு கொண்டு வந்து பகவானோட ஒரு உதவி நம்ம எடுத்து அவருடைய சக்தி நம்ம பெற்று கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற மாற மற்றவங்களை பார்க்கறது குறைச்சிடுவோம். அவங்களோட போட்டி போடுறதும் தேவையில்லை. அவங்கள கோச்சிக்கிறதும் பிரயோசனம் இல்லை. அவங்கள பார்த்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இன்னைக்கு சொன்னாரு சினிமாக்கு போக வேண்டான்னு. அங்கே போனா தேவையில்லாத எண்ணங்கள் தான் நம்ம கொண்டு வருவோம் வீட்டுக்கு. அதுவும் வேண்டாம். அது வேண்டான்னு சொல்றாரு. சினிமா வேண்டான்னு இன்றையோட முரளியில நீங்க பாபா கிட்ட தஞ்சம் அடையக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் உங்க அப்பா, உங்கள் உரிமை இருக்கு, நீங்க அதிகாரி, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், சொர்க்கமே உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க சொர்க்கத்துல அதிகாரிங்களா இருப்பீங்க, மகாராஜாவா அங்க இருப்பீங்க, ஏன் நீங்க இப்படி நீங்க என்னை பிச்சை வாங்குறீங்க? வேண்டாம், தஞ்சமே இல்லை, எனக்கு சொந்த பிள்ளைங்க, வாங்க என் மடியில உட்காருங்கன்னு சொல்றாரு. ஆகவே இந்த சங்கம் யுகத்துல மனதை அடக்கி வைக்கணும், உடம்பை பார்க்கறது குறைக்கணும், சம்ஸ்காரத்தை மாத்தணும், புத்தியை தீட்டணும், ஞானத்தை தெரிஞ்சு கொள்ளணும், மற்றவங்கள பார்க்கறது குறைச்சிட்டு சேவை செய்யணும். சேவை என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். பாபா சொல்றாரு சம்ஸ்காரம் நடனம் நம்ம செய்யணும். த டான்ஸ் ஆஃப் சம்ஸ்கார்ஸ் சொல்றாரு. அப்ப நம்ம கர்ம யோகம் செய்யற பொழுது 4-5 பிகேஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பணி செய்யறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருக்கலாம், இல்லாட்டி அவங்க தேவையில்லாத பேச்சு பேசலாம், இல்லாட்டி பார்க்காத விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம், இதை ஒண்ணு தவறு செய்யலாம். ஆனா கர்மயோகம் செய்யறாங்க, கூட்டுறாங்க, பருக்கிறாங்க, தூய்மையாக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அதுலயும் கொஞ்சம் பேசுறது பார்க்கறதெல்லாம் சரியில்லை. ஆனா நாளுக்கு நாள் இந்த புத்தியை நம்ம தீட்ட தீட்ட அவங்களும் இந்த கர்மயோகம் ஒரு குரூப்ல செய்யறாங்களே, அவங்களும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தெரியறது. பிடிக்குமோ பிடிக்காதோ, பிடிச்சே தீரணும், பேசவே கூடாது, நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஒத்துமை கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும், எல்லாரும் என்னோட குடும்பம், எல்லாரும் பாபாவோட பிள்ளைங்க, அவங்களுக்கு அன்பு செலுத்தணும், ஒத்துமை கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும், பொறுமை வேணும், பணிவு வேணும், பிறகு மரியாதை கொடுக்கணும். எவ்வளவு படிக்கிறோம் நம்ம கர்ம யோகத்துல. கர்ம யோகம் இல்லாம இருந்தா இந்த சம்ஸ்காரத்தை நம்ம ஒரு நல்ல விதத்துல ஒத்துமையா இருக்க கொண்டு வர மிக கஷ்டம். இப்போ நம்ம சொர்க்கத்துல சம்ஸ்கார நடனம் இருக்கும். இவங்க நினைத்தால் இவங்க செய்வாங்க, அது அவங்க பார்த்தா இவங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வேணும்னா அந்த விஷயம் நடக்கும். சமஸ்காரங்க பேச்சு வேண்டாம், நம்ம ரொம்ப மனமும் நம்ம யூஸ் பண்றது இல்ல. அந்த எண்ணங்கள் மூலமாவே சொர்க்கத்துல நிறைய காரியங்கள் நடக்கிறது, பேச்சு இல்லாமவே. அப்ப நினைத்து பாருங்க சமஸ்காரங்கள் எவ்வளோ அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு. அப்ப நம்ம கர்மயோகம் செய்யற பொழுது சமஸ்காரத்தையும் நம்ம ஒத்துமையா இருக்கிற நம்ம பழகுறோம், அவங்கள ஏத்துக்கொள்ற பழகுறோம். இது ஈஸ்வரிய ஒரு குடும்பமா நம்ம ஏத்துக்கொள்றோம், அவங்களும் நம்ம மாதிரிதான்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த புத்திய நம்ம தீட்ட தீட்ட மனம் கப் சிப்பன்னு பேசாம இருக்கும், சம்ஸ்காரங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல சம்ஸ்காரங்களும் புத்தியும் ஒன்னா சேர்ந்தா மனம் எந்த மாதிரி குழப்படி செய்ய வழியே இல்லை, முடியவே முடியாது. காரணம் சமஸ்காரங்களும் புத்தியும் ஒன்றா சேர்ந்தால் பெஸ்ட், நல்ல மாதிரி அவங்க முன்னேறலாம். ஆனா கெட்ட சமஸ்காரங்களும் இந்த ஒண்ணு தெரியாத இந்த மனம் ஒன்னா சேர்ந்தால்
உலகமே தலைக்கீழையதான் நிற்கும். அப்போ நம்ம இந்த சங்கம் யுகத்துல நிறைய காரியம் நம்ம செய்யணும். அப்ப பாபா சொல்றாரு, நிறைய நன்மை கொடுக்கிற இந்த ஒரு யுகம். இப்ப நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம், நம்ம எதுக்காக நடிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். நல்ல மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வரணும். நல்ல எதிர்காலத்தை நம்ம உண்டாக்கணும். சந்தோஷமா இருக்கதான் வந்தோம். சண்டை போட நம்ம வர்றதில்லை, துக்கத்துக்கு வர்றதில்லை. சந்தோஷம் நான் தேடணும், உண்டாக்கணும். என்னுடைய எதிர்காலமே அதுதான். அப்போ நமக்கே நம்ம நன்மை செய்ய நம்ம பழகுறோம். சமஸ்காரத்தை நம்ம மாத்துறோம், புத்தியை தீட்டுறோம், மனதை நம்ம கொஞ்சம் ஒழுங்கா வச்சிருக்கோம். உடம்பு மேல இருக்கிற அந்த அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது தன்னாகவே போய்விடும். அந்த பற்றுன்னு சொல்றோம், அது கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். காமமும் போயிடும். ஆத்மால குஷி ஏற ஏற காமம் வர இடமே இல்லை. காமம் பௌதிக குஷி கொடுக்கறது. அந்த ஞானம் ஆத்மாக்கு ஆத்மீக குஷி கொடுக்கறது. இந்த ஆத்மீக குஷி இருக்கிற பொழுது இந்த பௌதீக குஷி தேவையே இல்லை. அது என்ன, ரொம்ப சீப், எதுவுமே கிடையாது, வீணா நேரத்தை ஆக்குறோன்னு நமக்கு புரியறது. ஆகவே பாபா எப்படி பாருங்க, நம்ம ஒரு தவறான வழியில ரொம்ப தொலைவா போன உடனே கூட கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இழுத்து சரியான பாதையில கொண்டு அதுல இருந்து நம்ம முன்னேறுற மாதிரி அந்த புத்தியை தீட்டுறாரு, சமஸ்காரம் மாத்துறாரு, அன்பு காட்டுறாரு, ஞானம் கொடுக்கறாரு, இந்த உடம்போட மகத்துவத்தை குறைக்கிறாரு, புலங்களை ஜில்லுன்னு வச்சிருக்காரு. பிறகு ஞானம் மூலமா இந்த 3வது நெற்றியும் திறக்கிறாரு. பிறகு இந்த 3 காலத்தை பத்தி நமக்கு தெரியறது. எவ்வளவுங்க நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்கே போகணும்னு இப்ப நல்லா தெரியறது. எதிர்காலத்தின் டிராமால நான் என்ன ஆக போறேன், எப்படி ஆக போறேன் அதுவும் தெரியறது. அதெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கிறோம். எங்க? சங்கம் யுகத்துல. அப்போ துவாபர கலியுகத்துல மனம்தான் ஆட்சி செய்தது. சங்கம் யுகத்துல புத்தி ஆட்சி செய்யறது. அதுக்கப்புறம் இந்த விநாசம் நேரத்துல ஆத்மா ஒரு ஏஞ்சலா மாறும். ஏஞ்சல்னா என்னங்க? ஆத்மா ஏஞ்சலா மாறணும்னா அதோட ஒளி உருவத்தை அது காட்டுறது. ஒளி உருவத்துல இருந்து பாபாவோட தூது சொல்லறது, கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போகணும், எல்லாம் கணக்கை தீர்த்துட்டு அமைதியா வீட்டுக்கு போகலாம், வாங்க, தயாரா இருங்க, பயப்படாதீங்க, என்னோட வாங்கன்னு கடவுளோட தூது சொல்லும். ஆகவே மனம், புத்தி, ஒளி. அப்போ நம்ம இந்த மாதிரி ஏஞ்சலா நம்ம எல்லாருக்கும் சேவை செய்ய மறைமுகமாக, பேச்சு வேண்டாம், புகழ் வேண்டாம், சொல்ல வேண்டாம், மறைமுகமாக நம்ம மனம் மூலமா எல்லாருக்கும் நம்ம சேவை செய்ய செய்ய ஏஞ்சலை நம்ம மாறினா அந்த ஒரு ஆத்மாக்குள்ள சக்தி நிறைய நிரப்பிக்கொள்றது. சக்தி, ஆத்மாவோட சக்தி. ஏஞ்சல் ஆயிருந்து சேவை செய்து, மன சேவை செய்து, ஞானமும் அதுக்குள்ள பெற்று, புத்தியை தீட்டு, மற்றவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படி இருக்கிற பொழுது ஆத்மீக சக்தி அந்த ஆத்மால வருது. பாபாவோட உதவி, கர்மயோகம், ஞானம், நம்ம சொந்த முயற்சி, நம்ம சொந்த தைரியம், நம்ம சொந்த ஒரு விழிப்புணர்ச்சி, இதெல்லாம் இருக்கிற பொழுது நம்ம ஒளி உடம்புல எல்லாருக்கும் இந்த சாந்தி தூத்தா நம்ம இருந்து சாந்தி செய்தியை சொல்றோம். இப்போ ஒரு ஏஞ்சல்னா எந்த ஊரு கிடையாது, ஆனா பெண்ணா கிடையாது, எந்த மதம் கிடையாது, எத்தனை வயசு கிடையாது, பெருசா சின்னதா கிடையாது, பணக்காரமா பணம் இருக்கா இல்லையா அதுவும் தெரியாது, ஒண்ணும் இல்லை. ஆத்மா, பாயிண்ட் ஆஃப் லைட், ஷைனிங். இதுதான்
அப்போ ஆத்மா நம்ம ஆரம்ப படிப்புல என்ன படிச்சோம்? ஆத்மா புள்ளி வடிவம், ஜோதிர் பிந்து, ஆத்ம சக்தி, ஆத்ம ஜொலிப்பு. அப்போ இந்த சங்கம் யுகத்துலதான் இந்த ஆத்மா அதோட உண்மையான ஆதி அனாதி ஸ்வரூபத்துல அது வர முடியும். அப்போ வீட்டுக்கு திரும்பி சொல்ற பொழுது ஒளி சக்தி நிறைந்த ஆத்மா வீட்டுக்கு திரும்பி செல்லுறது சாந்தி தான். மனம் பாவிக்க தேவையில்லை, புத்தி பாவிக்க தேவையில்லை, சமஸ்காரங்கள் தேவையில்லை. ஒளி சக்தி வீட்டுக்கு போறது, தூங்குறது. ஒரு எண்ணம் இல்லை, ஒரே ஓய்வு, நல்ல தூக்கம், நல்ல ஒரு ஓய்வு. ஆத்மா புள்ளி வடிவம், சக்தி நிறைந்த ஜோதிர் பிந்து. அதோட டைம் வந்த உடனே சத்தியுகத்துக்கு இறங்குறத. எப்படி இறங்குறது? அதோட சமஸ்காரத்தை பாவிக்கிறது. தேவர்கள் சத்தியுகத்துக்கு வர்ற பொழுது நிறைய நல்ல கர்மாத்தி சம்ஸ்காரங்கள், சத்துவ பிரதான் சம்ஸ்காரங்கள் வச்சிருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பழகுற பொழுது அன்பாக பழகுறாங்க, நல்ல பழகுறாங்க. ஸ்வர்க்கம். புத்தி பாவிக்க தேவையில்லை, மனம் நாட் நெசசரி. சம்ஸ்காரம் பியூட்டிஃபுல். தெய்வலோகம், ஸ்வர்க்கம், மனிதர்களே தேவரா. அப்போ சத்தியுகத்துல ஸ்வர்க்கத்துல சம்ஸ்காரம் ஆட்சி செய்யறது, நரக்கத்துல மனம் ஆட்சி செய்யறது, இந்த சங்கம் யுகத்துல புத்தி ஆட்சி செய்யறது. ஏஞ்சலா இருந்தா நம்ம ஒளிய நம்ம யூஸ் பண்றோம். வீட்டுக்கு போன உடனே சக்தி நிறைந்த ஆத்மாவா மாறுறோம். பிறகு நம்ம இறங்கி வந்த உடனே நம்ம சமஸ்காரங்களை பாவிக்கிறோம். இந்த 5 ஸ்வரூபங்கள் நம்ம டிராமாலயே இது இருக்கு. ஆகவே ஒரு காலகட்டத்திலையும் நான் என்ஜாய் பண்ணினா, விகாரத்துல வர்ற பொழுதும் நல்லா என்ஜாய் பண்ணினேன், படிக்கிற பொழுதும் நல்லா என்ஜாய் பண்றேன், தேவரா இருக்கிற பொழுதும் நல்லா நடிச்சேன், இப்போ ஏஞ்சலா இருக்கிற பொழுதும் உலகத்துக்கெல்லாம் நான் நன்மை காட்டுறேன். பாபா எனக்கு ஒரே ஒருத்தர் தான், வேற யாருமே இல்லை. அப்போ நான் நிறைய சக்தி நிறைந்த ஆத்மாவா வர்றேன். என்னோட வீடு எனக்கு தெரியும், இது டிராமா மேடைன்னு தெரியும். இங்க இருந்து நான் ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. டிராமா மேடையில இருந்து ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா என்ன நான் நிரப்பி கொண்டால் எனக்கு நல்ல எதிர்காலம், எனக்கு 5000 வருடம் என்னோட கதை நல்லபடியாக அமையும். கொஞ்சம் ஒரு கஷ்டத்துல வருவேன், மறுபடியும் எனக்கு என்ன உண்மைன்னு தெரியும், மறுபடியும் என்னோட பாபா கிட்ட நான் வந்துடுவேன். என்னோட பாபா என்னையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ எனக்கு எங்க இருக்க கவலை, எங்க இருக்கு சோகம், எங்க நான் யார நிந்தனை செய்ய போறேன்? நம்ம சொல்லக்கூடாது எல்லாம் அவரோட செயல், அவர் தான் செய்யறாரு, நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம எது செய்தாலும் அதுக்கு நம்ம பொறுப்பாளி. கணக்கு தீக்கணும்னா தீக்கணும், அமைதியா தீக்குங்க. ஏன் அங்க எங்க நம்ம சாக்கு போக்கு சொல்லணும்? நல்லபடியாக அமைதியா தீர்த்துட்டு உங்களுக்குள்ள நல்ல நல்ல குணங்கள், சக்தி, பிறகு ஞானம் எல்லாம் நிரப்பிக்கொண்டு அடுத்த கல்பத்துக்கு தயாரா இருங்கள். அப்போ இப்போ இருக்கிற காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நம்ம தயார் பண்ணிக்கணும்னா நம்ம நடந்த காலத்தை நினைக்க பார்க்க வேண்டாம். ஏன் நான் புத்தி இல்லாம இருந்துட்டேன், ஏன் உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஏன் எனக்கு தெரியாம இருந்தது, ஏன் முந்தியே எனக்கு இப்ப கிடைக்கல, ஒண்ணுமே வேண்டாம். முற்றுப்புள்ளி வையுங்கள்.
அப்போ இந்த ஆத்மா இந்த 5 ஸ்வரூபத்துல இப்படி மனம், புத்தி, சம்ஸ்காரம், அதோட ஒளி, அதோட சக்தி எல்லாம் காட்டுறது இந்த டிராமா ஒரு நாடகத்துல அற்புதம் பாருங்க. அற்புதம். பக்தி செய்கிற பொழுதும் அற்புதம், பாவம் செய்கிற பொழுதும் அற்புதம், தெரிஞ்சு கொள்ற பொழுதும் அற்புதம், பாபா வந்த உடனே கூட அற்புதம், வீட்டுக்கு போறது அது பரமானந்தம், பாபா கிட்ட போறது இன்னும் அதுக்கு மேல பரமானந்தம். அப்ப சொர்க்கத்துக்கு வர்றதும் ஒரு சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம், கொஞ்சம் சோகம். அதுவும் சோகம் நீண்ட காலம் இருக்க முடியாது. நீங்க ஏதாவது ஒரு துக்கத்துல நீங்க அழ பாருங்க. எவ்வளவு நேரம் தான் நீங்க அழுவீங்க? 5 நிமிஷம், 15 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா நிப்பாட்டிடுவீங்க. ஏன்னா சோகம் நீண்ட காலம் அது இருக்காது. ஆனா சந்தோஷம் நீண்ட காலமா இருக்கலாம். எங்கேயாவது ஹாலிடேக்கு லீவ் போட்டுட்டு எங்கேயாவது 1 மாசம் போனா 1 மாசம் பூரா சந்தோஷமா இருக்கலாம். ஆகவே ஒண்ணு நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்தா மனதில் வச்சிருக்காதீங்க. உங்களையே நீங்க புண்ணுபடுத்துறீங்க. யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் மனதில் வச்சிருக்காதீங்க. போகட்டும், அது வேண்டாம், இனிமே வேண்டாம், அது நடந்த கதை. என் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு. பாபாவே என்னை இவ்வளவு ரசிக்கிற பொழுது நானே என்னோட ஒரு மகிமை நான் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் தள்ளிடுங்க. இனிமே நான் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். பாபா எனக்கு இருக்காரு, என் கை பிடிச்சிருக்காரு, என்ன கவலை? யாம் இருக்க பயம் ஏன்? சொல்றோம் தானே, பயம் இல்லை. பாபா அற்புதமான ஞானம் கொடுக்கறாரு. நம்மளை பத்தியே நமக்கு சொல்றாரு. இத்தனை நாளும் நம்ம எப்படி இந்த சந்திரனுக்கு போறது, வேற ஒரு மண்டலத்துக்கு போறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ என்னை பத்தி தெரிஞ்சுக்கொண்டு நானே எனக்கு டாக்டரா இருந்து, நானே எனக்கு மருந்து கொடுத்து, நானே எனக்கு டீச்சரா இருந்து, நானே ஒரு மாணவரா இருந்து, நானே ஒரு குருவா எனக்கு இருந்து, நானே எனக்கு சொல்லி கொடுக்கிற பொழுது, நான் சிஷ்யரா மாறுற பொழுது, என்னோட பாபா எனக்கு எல்லா மாதிரி ஆயுதங்கள் கொடுத்திருக்காரு. எல்லா மாதிரி தேவைப்பட்ட ஞானம் கொடுத்திருக்காரு. வேற எங்க தேடணும்? இனிமே பரச்சிந்தன் தேவையா? பரதர்ஷன் தேவையா? பரமத் தேவையா? மன்மத் தேவையா? ஸ்ரீமத் இருக்கிற பொழுது வேற எதுவுமே தேவையில்லை. எல்லாம் கம்ப்ளீட்டா ஆத்மாக்கு கொடுத்துடுறாரு. பாபா பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரரு, எவ்வளவு நோய் நொடி நிறைந்த ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஆத்மாவை எப்படி ஒரு தேவரா உயர்ந்த ஸ்திதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எழுப்புறாரு. இது அற்புதம் இல்லையா? பாபா சொல்றாரு இந்த உலகத்துல 7 அற்புதங்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஸ்வர்க்கம் நினைக்க முடியாத ஒரு உண்மையான அற்புதம். சோகம் கொடுக்காம இருக்கிற ஒரு உலகம். இதை நீங்க ரசிச்சு பாருங்க. இது யார் உண்டாக்குறாங்க? யாருக்காக? உங்களுக்காக. நீங்க சிரிக்க வேண்டாமா? சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நம்ம பாபா போல வேற எங்கேயாவது நம்ம யாரையாவது தேடலாமா? கிடைக்குமா? தேடினாலும் யோசிச்சு பாருங்க. மை பாபா, மீட்டா பாபா, மேரா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா, நம்ம பாபா. அப்போ உண்மையாகவே என்னோட பாபாவா? நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளணும். நான் பாபாக்கு சொந்தம் ஆயிட்டேனா? கொஞ்சமா, ரொம்பவா, முழுக்கவா, கொஞ்சம் கொஞ்சம் பாபாவோட பாபா பக்கம் இருக்கேன், ஒரு கொஞ்ச நேரம் வேற மாயா பக்கம் இருக்கேன்னா இது நான் தெரிஞ்சு கொள்ளணும். ஆகவே இதை பத்தி நம்ம ஆத்ம கதையை நம்ம பார்க்கிற பொழுது இது அற்புதம், சந்தோஷம், குஷி. நீங்க அப்படித்தானே இருக்கீங்க? சரியா? ஓம் சாந்தி.